இதுவரைக்கும் நமது வெற்றிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பிட்ரிகர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒரு சதுர வடிவ காகிதம் ஒன்று சமமான பகுதிகளாக கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் மாற்றி மாற்றி 4 தடவைகள் மடிக்கப்படுகின்றது. பின்னர் 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உடைய மிகப்பெரிய வட்டங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்றது. எஞ்சியுள்ள காகிதத்தின் பரப்பு யாது? பாருங்க, இது ஒரு சதுர வடிவ காகிதம் ஒன்று எடுக்கிறேன். கிடையாக மடிக்கிறாங்க. கிடையாக மடித்ததுக்கு பிறகு இவ்வாறு ஒரு பகுதி ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் என்ன செய்யறாங்க, அதை நிலைக்குத்தாக மடிக்கிறாங்க. நிலைக்குத்தாக மடித்ததுக்கு பிறகு இவ்வாறு ஒரு பகுதி ஒன்று கிடைக்கும். திருப்பி மீண்டும் கிடையாக மடிக்கிறாங்க. மீண்டும் பாருங்க, கிடையாக மடித்ததுக்கு பிறகு இவ்வாறு ஒரு பகுதி கிடைக்கும். மீண்டும் நிலைக்குத்தாக மடிக்கிறாங்க. ஆகவே இறுதியாக நமக்கு கிடைக்கிற வடிவத்தை பாருங்க. இப்ப 4 முறை மடித்ததுக்கு பிறகு வர பகுதியை பாருங்க. இந்த பகுதியில மிகப்பெரிய வட்டம் ஒன்று வெட்டி எடுக்கப்படுதாம். இந்த வட்டத்தின் பரிதி 44 சென்டிமீட்டர். இந்த பகுதி இறுதியா 4 முறை மடித்ததுக்கு பிறகு வர இந்த பகுதியை தான் இந்த கரு இருக்கு பெருசா பாருங்க. இந்த பகுதியில மிகப்பெரிய வட்டங்கள் வெட்டப்படுதாம். இந்த மிகப்பெரிய வட்டங்கள் பரிதி 44 சென்டிமீட்டர் தந்திருக்காங்க. அதாவது இந்த கல்லில் உள்ள மயக்கம் இருக்க பாருங்க, வட்டங்கள் வெட்டப்படுது என்று சொல்லப்படுது. அதாவது 4 முறை மடித்ததுக்கு பிறகு வட்டங்கள் வெட்டுறாங்க. அதாவது ஒரு வட்டம் தான் வெட்டுறாங்க. அது வெட்டுறதால நிறைய வட்டங்கள் வரும். சோ இந்த பகுதியில ஒரு வட்டம் வரும், இந்த பகுதியில வட்டம் வரும், இதை 2ஆ பிரிச்சு ஒரு வட்டம் வரும். அவ்வாறு நிறைய வட்டங்கள் வரும். சோ இதெல்லாம் வட்டங்கள் என்று தந்துருக்காங்க. வட்டம் ஒன்று வெட்டப்படுது என்றால் நம்ம இந்த வட்டத்தின் பரப்பை கண்டுபிடிச்சு அந்த பரப்பை மொத்த பரப்புல இருந்து கழிச்சு மீதியான பரப்பை நம்ம காண வேண்டும். இல்ல வட்டங்கள் என்று சொன்னபடியால நிறைய வட்டங்கள் வெட்டப்படுகிறது. அவை இதை மடித்து வெட்டுவதால நிறைய வட்டங்கள் வருகிறது. முதல்ல இந்த வெட்டப்பற வட்டத்தின் பரப்பளவு காணும். பரிதி வந்திருக்காங்க. வட்டத்தின் பரிதிக்கான சமன்பாடு 2πr. இதான் வட்டத்தின் பரிதிக்கான சமன்பாடு. இதுல நம்ம பிரதியிடுவோம். 44 சமன் 2 22 தர 6 ஆரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த வெட்டப்படுற வட்டத்தின் ஆரை 7 சென்டிமீட்டர். வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். πr வர்க்கம் வட்டத்தின் பரப்பளவுக்கான ஈக்குவேஷன். வட்டத்தின் பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். 154 சென்டிமீட்டர் வர்க்கம். இந்த சதுரத்தின் பரப்பளவு காண போகணும். இதுல பாருங்க, இந்த வட்டத்தின் விட்டத்தை பார்க்க போறோம். ஆரையை கண்டுபிடிச்சிருக்கிற 7. விட்டம் சமன் 14 சென்டிமீட்டர். இந்த விட்டம் தான் சதுரத்தின் ஒரு பக்க நீளத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே இது 14 சென்டிமீட்டர் ஒரு பக்க நீளம்னா மத்த நீளமும் 14 சென்டிமீட்டர். ஆகவே சதுரத்தின் பரப்பளவு 14 தர 14 சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப இந்த சதுரத்துல இருந்து இந்த வட்டத்தை வெட்டி எடுக்கிறதால எஞ்சிய பகுதியின் பரப்பளவு பாருங்க. 14 தர 14 மைனஸ் 22 தர 7 எழுத முடியும். இதை 22 தர 7 அப்படியே இருக்கட்டும். பாருங்க, 14 தர 14. இதை நம்ம இன்னும் மாற்ற முடியும். பாருங்க, 11 தர இதை 11 தர 2 தானே 22. அந்த இதை 11 தர 2 தர 7 14. இதுல நான் 14 பொதுவா எடுக்கிறோம். பாருங்க, 42 சென்டிமீட்டர் வர்க்கம் வருது. இதென்ன இந்த சதுரத்துல மிஞ்சிற பகுதியா 42 சென்டிமீட்டர் வர்க்கம். இதே போன்ற எத்தனை சதுரங்கள் உண்டு இதுல பாருங்க. 4. இதுல 4 சதுரங்கள் இருக்கு. இந்த பகுதியில 4 இருக்கு. இந்த பகுதியில 4, இந்த பகுதியில 4. ஆகிய மொத்தம் 16 சதுரங்கள் இருக்கு. ஆகவே நான் எஞ்சிய பகுதியின் மொத்தப்பரப்பு என்ன? எஞ்சிய மொத்தப்பரப்பை பாருங்க, 16 சதுரங்கள் இருக்கு. ஆகவே 42 தர 16 672 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் பிட்ரிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் பிட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.